என்ன இப்ப அரசியல் பேசலாம். சரி சொல்லுங்க, வாங்களே பேசுவோம். நீங்க என்ன கேட்கீங்களோ கேளுங்க, நான் பதில் சொல்லுது. யாருக்கு ஓட்டு போட போறேன்னு கேட்கீங்க, அது யாருக்கு போன நீங்க இருக்கிறது கேட்கீங்க. நான் யாருனாலும் ஓட்டு போடுறேன், உங்க வேலையை பத்தி நீங்க போறீங்களா? இந்நேரம் தான் கேட்பீங்களோ ஓட்டு யாருக்கு போட போறேன், அது ரொம்ப முக்கியம். இப்ப ஏன் நைட் நேரம் வீர வாங்கிட்டு இருக்கீங்க? நானே இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து இங்க நிற்கிறேன். அது உங்களுக்கு பொறுக்காத. யாருக்கு ஓட்டு போட போறேன் இந்நேரமா கேட்பீங்க, அது ஓட்டு போடையில கேட்க வேண்டியதானே. இப்ப அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்களேன் பார்ப்போம். ஓட்டு போட்டா இப்ப யார் ஜெயிச்சிட்டாலும் எனக்கு ரூபா கொடுத்தா நீங்க தான் அதை வாங்கி செலவழிக்க போறீங்க, இல்ல எனக்கு கொடுக்க போறீங்களா? என்னது 1000 ரூபாய் இருந்தா? ஆமா 1000 ரூபாய் யாருதான் செய்யுது, இல்லன்னா சொல்லலையே. 1000 ரூபாய் யாருது? அந்த 1000 ரூபாய் என்னைக்காவது என்ன யூஸ் பண்ண விட்டுருக்கீங்களா? கிடையவே கிடையாது. 1000 ரூபாய் யாருன்னு எங்க இருந்தா கண்ணுக்கு வருமோ தெரியாது. 1000 ரூபாய் எரிச்சா போட்டா நான் ஏதாவது வாங்கிக்கிறேன், இல்ல வீட்டு செலவு பார்த்துக்கோ, இதுதான் நடக்குது. இல்லன்னா நம்ம வீட்டுல பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன் நீ வாங்கிக்கிறேன், எனக்காவது வாங்கிக்கிறோம். பக்கத்து வீட்டுல வசந்திய கட்டெல்லாம் பாவம் 1000 ரூபாய் யாருன்னா நன்மை கணக்கு எங்க இருந்தா தெரியுமோ தெரியாது. 1000 ரூபாய் யாருச்சா உடனே ஏடிஎம் கார்டு எடுக்கா பேருதர் ஒயின் ஷாப். என்னதுதான் அப்படி ஒயின் ஷாப்? இவங்க இங்க கொடுக்காங்க அங்கிட்டு வாங்கிக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு 1000 ரூபாய் நம்மளுக்கு கொடுக்கணும்? போத எனக்கு தேவையே இல்லை 1000 ரூபாய். உண்மையிலே எனக்கு தேவை வேண்டவே வேண்டாம் 1000 ரூபாய். அதுக்கு 2 மாசமா தான் வந்துட்டு இருக்கு. எனக்கு ஆனா ஒரு டவுட் வந்துட்டே இருக்கு. நீங்க இப்ப யாருக்கு ஓட்டு போடணும்னு கேட்டோன்னே 1000 ரூபாய் கொடுத்தாங்க. முதையே 5 வருஷமா யாருக்குமே வச்சுக்கோங்களேன், முதையே நிறைய பேருக்கு யாரு நம்மள மாதிரி ஆட்கள் 1000 ரூபாய் யாரவே இல்லை. ஃபர்ஸ்ட் அப்பவே இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்கலாம். இப்ப இடையில ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம்ல, அது அப்பவே கொண்டு வந்திருக்கலாம்ல. சரி 4 வருஷம் நம்மளும் 1000 ரூபாய் வாங்கிதான் சரின்னு மனசை தேர்த்துக்கலாம். இலவசமே வேண்டாம்ப்பா. அதுல இந்த கன்சீவ் ஆனேன் பாத்தீங்களா, அப்ப உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எதுக்கா ஏன் கேட்க மாட்டீங்க? அலைய வச்சது என்ன இல்லை, நான் தானே அலைஞ்சேன். அந்த ஒரு பெட்டி ஒண்ணு கொடுத்தாங்க, அந்த பெட்டி வாங்குறதுக்குள்ள படாத பாடு பட்டுட்டேன். அதுல வேற சண்டை. இந்த தெருவில் உள்ளவங்களுக்கு 2 பெட்டி கொடுத்துருக்கீங்க, எனக்கு கொடுக்கல, உனக்கு கொடுக்கல, எனக்கு கொடுக்கல, உனக்கு இதே சண்டை தான். அதுல வேற இந்த கலர் அவளுக்கு போயிட்டு, இந்த கலர் எனக்கு போயிட்டு. அந்த பெட்டி வாங்குறதுக்குள்ள நான் படாத பாடு பட்டுட்டேன். இதுல இங்க ரிஜிஸ்டர் பண்ணணும், அங்க ரிஜிஸ்டர் பண்ணணும், இதுதான் என் வேலை. நானே மாசம் மாதிரி எப்படா போய் படிப்போம், நம்ம வாட்டுக்கு சூசான வேலையை பார்ப்போம்னு இருந்தா இந்த பெட்டியை வாங்குறதுக்கு எனக்கு 10 நாள் அலைய வச்சிருப்பாங்க. இதுல இலவசம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பெட்டியில பேத்தம்பழத்துல இருந்து பொடி மாவுல இருந்து சத்து டானிக்ல இருந்து டவல்ல இருந்து எல்லாமே கொடுக்கதான் செஞ்சாங்க, இல்லைன்னா நான் சொல்லல. அந்த இலவசம் நீங்க கொடுக்கறதுக்குள்ள நான் 10 மாசமா லோன்னு அலைஞ்சிருக்கேன். அதுக்கு நான் டெலிவரியே பார்த்துப்பேன். உண்மையிலேயே சொல்ல போனா பெட்டியை தந்துட்டாங்க. எப்ப டெலிவரி நாளைக்கு தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க பெட்டி. அந்த பெட்டியில வாங்கி வச்சு நான் சத்து மாவு என்னைக்கு ஆத்தி குடிக்க பால்ல. இதுல இருக்க சத்து மாத்திரை எப்ப பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் போடவா? போதும்பா, இலவசமே எனக்கு எதுவுமே எந்த இலவசமும் வேண்டாம். பஸ் ஓசியா விடுதான் பொம்பளைங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லுதீங்க. எங்கங்க என்னை வீட்டு விட்டு வெளியே போடுங்க. காலையில எந்திக்கணும், சாப்பாடு செய்யணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், துணியை துவைக்கணும், பாத்திரத்தை போடணும், மதிய சாப்பாடு செய்யணும், நைட்டு சாப்பாடு செய்யணும். இதுதான் வேலையாவே போய். இதுல நான் பஸ்ல இங்க இருந்து ஃப்ரீ பஸ் டெய்லி போயிட்டு வரதான் சீன் போட்டு இருக்கீங்க. என்னமோ உங்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டுட்டாங்க. வாங்க அங்கிட்டு எனக்கு ஃப்ரீ பஸ்ஸும் வேண்டாம், ஃப்ரீயா காசு கொடுத்தாலும் வேண்டாம், என்னை ஆளை விடுங்கடா சாமி. இப்ப அப்படிதான் இருக்கு. இலவசம் எதுவுமே எனக்கு கொடுக்க வேண்டாம். ரோட்ல நான் நடந்து போனேன்னா எதுவுமே பண்ணாம இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு இருந்தா போதும். எந்த சீரும் வேண்டாம். தாய்மாமன் சீர் திட்டம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. என் தம்பி இருக்க, என் கூட பிறந்த தம்பி எனக்கு ஒழுங்கான தாய்மாமன் சீரை செய்ய மாட்டாங்க. இவங்க சீர் செஞ்சு என்னங்க ஆகுது? எனக்கு எந்த சீரும் வேண்டாம், எந்த உதவி தொகையும் வேண்டாம். எனக்கு நான் சேஃபா செக்யூரா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணணும். வெளியே போனேன்னா அந்த ஒன்றை மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும். என்ன கல்விக்கு லோன் கொடுக்கீங்க? ஆமா கல்விக்கு லோன் கொடுக்கீங்க. எங்க லோன் கொடுக்கறதே படிச்சு என்னை மாதிரி இருக்காங்க, படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிடுவோம்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு லோன் ஸ்காலர்ஷிப் கொடுக்காம லோன் அப்ளை பண்ணலாம்னு விஷயமே நிறைய பேருக்கு தெரியல. அதை அப்ளை பண்ணதுக்குள்ள அந்த சர்டிபிகேட் வாங்கிவா, இந்த சர்டிபிகேட் வாங்கிவா, அங்க போய் இதை வாங்க, இங்க போய் இதை வாங்கன்னு படிக்காதவங்களுக்கு என்னங்க தெரியும்? அங்க போய் 78 சர்டிபிகேட் கேட்டா அவங்க எங்கங்க போவாங்க? போல அதை முதல்ல யோசிச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் மாதிரி யாருமே அதை யோசிச்சு பார்க்கல. இதுல அவன் படிச்சு பிடிச்ச பிறகு அவன் குடும்பத்தை முன்னேற்றது குறைப்பானா, இல்ல அவன் வாங்கின கடன் அடைப்பானா? இலவசவங்க பேர்ல எங்களுக்கு எதையுமே தரண்டா ராசாக்கலாம். நல்லதா போச்சுன்னு நினைப்போம். உண்மையிலேயே நான் சொல்றேன், எந்த இலவசமும் வேண்டவே வேண்டாம். பொங்கலுக்கு என்ன சொல்லுவாங்க, பொங்கலுக்கு வேட்டி கொடுக்காங்க, சேலை கொடுக்காங்க, உண்மை வேட்டி சேலை எல்லாமே கொடுத்தாங்க. அந்த வேட்டி சேலை என்ன செஞ்சாங்க தெரியுமா? பாத்திரக்காரன் வந்தானா, சில்வர் பாத்திரக்காரன் வந்தானா, அவன்கிட்ட 15 ரூபாய்க்கு ஒரு பொங்கலை கொடுத்தான். அப்புறம் இன்னொருத்தன் வந்தான், ஏமா நான் 20 ரூபாய்க்கு எடுக்கேன், நீங்க நாளைக்கு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போறான். பக்கத்து வீட்டுக்கா நான் கொடுக்க போறேன், இவன்கிட்ட கொடுக்காத சைடில காட்டுறாங்க, இவன்கிட்ட கொடுக்காத இன்னொருத்த வாரிட்டு இருக்கான், அவன்கிட்ட 20 ரூபாய்க்கு நம்ம கொடுப்போனே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த வேட்டி சிலையை வாங்கி 20 ரூபாய்க்கு கொடுக்க அவன் அப்புறம் வேட்டி 20 ரூபாய்க்கு இருக்கான். 40 ரூபாய் வாங்கியாச்சு. அந்த 40 ரூபாய் என்ன செஞ்சு 4 பேர் உட்காந்து திணையில பேசிட்டு இருந்தோமா, பக்கத்துல டீ கடை இருக்கா, போனோம், டீயை வாங்கணும், வடையை வச்சோம், சாப்பிட்டோம், 40 ரூபா சுவாடி முடிஞ்சிச்சு. கரும்பு வாங்கணும்,
கரும்பு வாங்கணும் வாங்கி வீட்டுல சாமி கூட வச்சேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே நான் செய்யலைங்க. பொங்கல் கொண்டாடணுமணியே எனக்கு தெரியல. ரூபா வாங்கினேன், நல்லதா போச்சு. பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்கன்னு பார்த்து 3000 கொடுத்தாங்களா. 1000 ரூபாய் என்ன செஞ்சேன் தெரியுமா? பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னீங்களா, எடுத்தாச்சு. பொங்கல் விடுதுன்னு எனக்கு ட்ரெஸ் எடுக்க சொன்னீங்க. மீதி 2000 சேஃப்டிக்கு வச்சுக்கோ, எதுக்காவது அவசரம். அன்னைக்கு நைட்டே மெடிக்கல் செலவு வந்து செலவழிச்சாச்சு. இதுல எங்கங்க நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லுதீங்க? ஒரு ஃப்ரீயும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். தயவு செஞ்சு சொல்றேன், ஃப்ரீயை நம்பி ஓட்டு போட்ட காலமா போதும். இனி வேண்டவே வேண்டாம். ஓட்டு போடுங்கம்மா. நமக்கு இலவசமே நான் தரமாட்டேன்ப்பா. யாரா இருந்தாலும் சரி, இலவசம் தரமாட்டேன். அவங்கவுங்க வேலையை செய்யுங்க, அவங்கவுங்களோட சம்பாதிக்கிறத வச்சு குடும்பத்தை நடத்துங்க, அது போதும் அப்படின்னு சொல்ற முதலமைச்சரே எனக்கு போதும். இங்கிட்டு ஓகேன்னு வேலையை நினைச்சுக்கிறாங்க, நமக்கு கொடுக்குறேன்னு இங்கிட்டு கொடுத்துடுறாங்க, அங்கிட்டு சைடு வாங்க வேலையை ஏத்திக்கிட்டே போறாங்க. சாமானிய மக்கள் வாங்குற சம்பளத்தை ஏத்தவாங்க செய்யறாங்க, ஏத்த மாட்டுக்காங்க. 15,000 வாங்கினாலும் நான் மளிகை ஜாமான் வாங்கதான் வேணும், 30,000 வாங்கினாலும் நான் மளிகை ஜாமான் வாங்கதான் வேணும், 50,000 வாங்கினாலும் நான் மளிகை ஜாமான் வாங்கதான் செய்யணும். ஐயோ இவங்க வீட்டுக்காரன் 15,000 தான் சம்பளம் வாங்குறான், அப்ப மளிகை ஜாமான் விலை எல்லாம் ரேட் ஏறுது. அப்ப இவளுக்கு நம்ம கொடுத்த ரேட்டு தான் கொடுக்கணும். யாராவது கொடுக்க போறானா? கொடுக்கல. சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொல்லுதோம், இப்ப 70 ரூபா கூட்டிருக்கான். இவங்க கொடுக்க 1000 ரூபாய்க்கு எனக்கு சிலிண்டருக்கு இருக்க காசு சரியா போச்சு. 1000 ரூபாய் இங்கிட்டு வாங்க, நான் 1000 ரூபாய் சிலிண்டர் கொடுக்க சரியா போச்சு. போதும்பா சாமி. இவங்களோட ஃப்ரீன்னு இலவசம் சொல்லி என்னைய கொண்டு போய் இலவசமா ஜிஹெச்ல போய் படுக்க வச்சிடாதீங்க. நைட்டு போல அரசியல் வேண்டவே வந்தாங்க. தயவு செஞ்சு அதை பேசுற அளவுக்கு எனக்கு எனர்ஜியும் இல்லை. சரியா? யாரும் இலவசத்தை நம்பி போட்டு போடாதீங்க. எந்த சீர், என்ன ஸ்காலர்ஷிப், என்ன பணம் யார் எப்ப கொடுத்தாலும் சரிதான். நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான சேஃப்டி, செக்யூர், அதுக்கப்புறம் என்னது, நம்மளோட பொருளாதார வாழ்க்கை அப்படி கடந்து போட்டோம். நம்மளோட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, நமக்கு மேல இருக்கவங்களும் இருக்காங்க. நம்ம லைஃப் இப்படியே போற மாதிரி இப்ப விலைவாசி கூட்டாம இருந்தாலே அதுவே பெரிய சேவை. என்னைய பொறுத்தளவுக்கு நம்மளுக்குலாம் அது பெரிய சேவை. எந்த விலைவாசியும் ஏத்தாம இருந்தாலே நமக்கு அது பெரிய சேவை. அந்த சேவையை வர்றவங்க செய்யுங்க, அதுவே மிகப்பெரிய சேவை தான். இந்த மாதிரி சேவை கொண்டு வர எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி தான் நான் சொல்லுவேன். ஸோ மறக்காம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.